எப்படியோங்க ஒரு வழியா பார்வதி பிரச்சனை முடிஞ்சது. பாஸ்கர் இவ்வளோ நல்ல மனசோட பிரச்சனையை புரிஞ்சுக்குவாரு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. நல்ல வேலை நீங்க நிரந்தர தீர்வு அந்த ஐடியாவை சொன்னீங்க. இல்லைன்னா பார்வதிக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே சிக்கல் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு துன்பம் நமக்கு வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான விதத்துல அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு தேதிக்கு யோசிச்சு தற்காலிகமா அதை ஒத்தி போட்டோம்னா அது இன்னொரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். இப்ப பாருங்க, நம்ம பாஸ்கர் கிட்ட உண்மையை சொல்லிட்டதுனால இனிமே என்ன நடந்தாலும் அவர் பார்வதிக்கு துணையா நிப்பாரு. என்னைக்கும் நேர்வழியில போறதுதான் நமக்கு நல்லது. என்னங்க நீங்க வேற ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுதே. பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. ஆமா, முன்னாடியே சொன்னதுதான். எப்படி நம்ம பாஸ்கர் கிட்ட தைரியமும் உண்மை சொன்னமோ அதே மாதிரி நான் IPS படிக்கிறதையும் அத்தை கிட்ட சொல்லிடலாங்க. எனக்கு என்னமோ மறைச்சிட்டே போறது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. என்னைக்கு பிரச்சனை பெருசா வெடிக்கும்னு பயமா இருக்குங்க. திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனேங்க, உங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையும் வேணான்னு. நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்ல தான் போறேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும். நீங்க முதல்ல எந்திரிங்க. வாங்க. எங்கங்க? அட வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அட எதுக்குங்க? உட்காருங்க. இதையே போட்டு யோசிச்சுட்டு இல்லாம இந்த சேர்ல உட்காந்து அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. ஓபன் பண்ணுங்க. நல்ல பொண்ணா லட்சணமா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அர்ச்சனாவை நினைச்சு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க, சரியா? என்னை படிக்க வைக்காம விட மாட்டீங்க போல இருக்கே. ஆமாங்க, என் பொண்டாட்டி ஒரு போலீஸ் ஆபீசர்னு நான் சீன் போட வேணாமா? அதுக்காகவாச்சும் நீங்க படிச்சுதானே ஆகணும். நீங்க படிங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு? என்னங்க 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 ஆச்சு? ஐயோ, ரத்தம் வருதுங்க. ஐயோ, அத்தை மாமா இங்க வாங்களே. அவங்கள எதுக்குங்க கூப்பிடுறீங்க? ஐயோ, ரத்தம் வருதுங்க. கத்தாதீங்க. ஆதி கொஞ்சம் சீக்கிரம் வாயே. கத்தாதீங்கன்ற. இல்லங்க, ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. நீங்க வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். ரத்தம் வருதுங்க. அட ஒண்ணு இல்ல. ஐயோ, ரத்தம் வருதுங்க. ஏங்க நீங்க வாங்க, ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஏங்க நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க ஒண்ணு இல்லங்க. ஐயோ, ரத்தம் வருதுங்க. ஐயோ, அத்தை. அட என்னாச்சு சந்தியா? வாங்க. என்ன சத்தம்? ஏதோ டமாரா சவுண்ட் கேட்டுச்சு. என்னது? என்னாச்சுடா? ஒண்ணு கையை எப்படி ரத்தம் வருது. என்னது? என்னண்ணா இது? அட கடவுளே. என்னடா கையில ரத்தம்? என்ன சரவணா இது? இது எப்படி நடந்தது? என்னது இது? ரத்தம். நீ உட்காரு. ஐயோ கடவுளே. எப்படின்னு தெரியல. மேல இருக்க ஃபேன் கரண்ட் கீழ விழுந்துருக்கு பாருங்க. ஃபேனா? ஐயோ. ஆமா. ஃபேன் கையில டேய் விழுந்துச்சு. இது எப்படிடா விழுந்தது? அதுவும் கையில விழுந்திருக்கு. ஐயோ. டேய். ஃபேன் போல்ட் கரண்ட் கீழே விழுந்திருக்கு. நல்ல வேலை அது தள்ளி விழுந்திருக்கு. அதுவே உன் தலையில விழுந்திருந்துச்சுன்னா ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிருக்கனா நீ? டேய் ஆதி, எல்லாரும் பயத்துல இருக்காங்க, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வாய மூடுடா.
நான் போய் மஞ்சள் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி போ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. என்னமோ நேரமே சரியில்லை. சும்மா வீட்டுல படுத்துட்டு இருந்தா கூட இப்படி நடக்குதே. கடவுளே, என் புள்ள கூட நீதான் காவலா நிக்கணும். சரவணா, ரொம்ப வலிக்குதாடா? மா ஏமா ஃபேன் என்ன ஏமாலே விழுந்துச்சு? தள்ளி தானே விழுந்துச்சு. அதுவும் இல்லாம சின்ன அடிதான். எதுடா, இதான் சின்ன அடியா? ஏங்க ரொம்ப வலிக்குதா? ஏங்க அவங்க தான் கவலைப்படுறாங்கன்னா நீங்களும் ஏங்க? உங்களுக்கு ஒன்றும் அடிப்படல? இல்லங்க, ஃபேன் கொஞ்சம் தள்ளி விழுந்தது ஓகே, அதுவே உங்க மேல விழுந்திருந்தா? கடவுளே, நீதான் சரியான நேரத்துல காப்பாத்திருக்க. எப்பவும் என் குடும்பம் உன்னை நம்பிதான் இருக்கு. என் புள்ளைய கைவிட்டுறாத. ஒன்னும் ஆகாதுமா. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். இரு. எங்க இரு இரு வரேன். ரொம்ப வலிக்குதாங்க? கொஞ்சம் தள்ளுங்க. வாமா. என்னம்மா பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நீ அமைதியா இரு. கடவுளே, என் பிள்ளைங்களை காப்பாத்து. அவளுக்குவே கடவுள் புண்ணியத்துல 2 பேரும் தப்பிச்சிருக்காங்க. இத பாருங்க, நீங்க 2 பேரும் நாளைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. இப்போ நீங்க 2 பேரும் இங்க இருக்க வேண்டாம். ஃபேன் இல்லல, காத்தும் இருக்காது. பேசாம வந்து வெளியில படுங்க. காலையில எந்திரிச்சு மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஆதி, மயிலு, பாய் தலகாணி எல்லாம் அங்க இருக்குல்ல, அதை எடுத்து வச்சிரு. டேய், நீ போய் போர்வை எடுத்து வை. தெரியுமா? வேற எங்கேயும் அடிப்படல இல்லப்பா? இல்லம்மா, கையில. சரி, வாங்க வாங்க, வெளியில படுங்க. சரி வாடா, நீங்க வாங்க. ஹாலுக்கு வா. சரிப்பா. ஏங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, வாங்க. பாத்துங்க. வலிக்குதே. கடவுளே, ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்கற? அந்த ஃபேன் என் மருமக மேலயோ இல்ல என் பையன் மேலயோ விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆகுறது? என்னால அதை நினைச்சு பார்க்கவே முடியல. ஐயோ, இப்பதான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருக்கு. இத நீ தயவு செஞ்சு கெடுத்துறாத. உனக்கு புண்ணியமா போகும். அத்தை, நான் என்ன சொன்னாலும் நீங்க தப்பா தான் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என் மனசுல இருக்கிறத மறைக்காம நான் சொல்லிடுறேன் அத்தை. அது ஒண்ணும் இல்ல அத்தை. இப்ப ஃபேன் கரண்ட் விழுந்துச்சுல்ல, அது எவ்வளவு பெரிய ஆபத்து. நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா நான் சொல்ல வர்றது, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ரூம்ல ஒரே கட்டில்ல படுத்திருந்தா அந்த ஃபேன் விழும்போது 2 பேருக்குமே தானே அடிபட்டிருக்கணும். ஆனா சரவணன் மாமாக்கு மட்டும் அடிபட்டிருக்கு. எனக்கு என்னன்னா, இவளுக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் இன்னும் தனித்தனியா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சந்தியா போலீஸ் ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு எங்க அவளுக்கு குழந்தை பிறந்துருமோங்கிற பயத்துல சரவணன் மாமாவை நெருங்கவே விடுறதில்ல போல இருக்கு. இல்லனா எதுக்கு தனித்தனியா தூங்கணும்?
நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. நான் ஒன்னும் சந்தியாவை போட்டு கொடுக்கணும்னு நினைச்சு இதை சொல்லவே இல்ல. அவ ஒரு குழந்தைய பெத்து வாழ்க்கையில நல்லா இருக்கணுமேன்ற நல்ல எண்ணத்துல தானே நான் சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா படுத்திருக்காங்க? அப்ப அர்ச்சனா சொன்னது உண்மைதான் போல இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆசையே இல்லாம இருக்காங்களே. ஒருவேளை ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிடிக்காம போய் சண்டை வந்திருக்குமோ? சச்ச, இருக்காது. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போடு தான் நடந்துக்கிறாங்க. அப்புறம் ஏன் இன்னும் இவங்க புருஷன் பொண்டாட்டிய வாழ ஆரம்பிக்கலன்னு தெளிவா தெரியலையே. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சிவகாமி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்தே போயிட்டேம்மா. எங்க அம்மா போன் பண்ணிருந்தாங்க. என்னவா? அது என் தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அவளுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கான். ராஜபாளையத்துல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னா, மறந்து போயிடுச்சு. ஒரு 8 நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் சிவகாமி. போலாம் போலாம், ஒரு நாள் போலாம். என்ன சிவகாமி, உன் குரல்ல ஒரு சொரத்தையே இல்லையே. என்ன சிவகாமி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆக மாட்டேங்குதுங்க. ஊரெல்லாம் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது நம்ம வீட்டுல அப்படி ஒரு நல்ல செய்தி காதுல விழ மாட்டேங்குதுன்னு மனசுல தோணுமா தோணாதா சொல்லுங்க? அதான் நல்ல செய்தி இருக்க. கூடி சீக்கிரத்துல அர்ச்சனா தான் குழந்தை பெத்துருவாள்ல. நான் சந்தியாவை பத்தி சொல்றேன். என்ன சிவகாமி, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? குழந்தை சம்பந்தமா மத்தவங்க யாராச்சும் பேசினாலும் அவங்க வாய் அடைக்கிற உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? நானும் மனுஷி தானங்க. ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல அதை கேட்க கேட்க எனக்கும் தோணத்தானே செய்யும். எனக்கு என்னவோ இது தேவையில்லாத கவலையோன்னு தோணுது. சரவணனும் சந்தியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அந்யோன்யமா சந்தோஷமா தானே இருக்காங்க. எப்ப குழந்தை பிறக்குதோ பிறக்கட்டும், அந்த கவலை நமக்கு எதுக்கு சிவகாமி? ஐயோ, அதுக்கு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ல. ஏன், நல்லபடியா தானே இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த சண்டை சச்சரவும் இல்லையே. ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சாதானே குழந்தை பிறக்கும். அவங்களுக்குள்ள அந்த நெருக்கம் இன்னும் வரவே இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா, இத்தனை நாள் இல்லாம திடீர்னு ஏன் இந்த எண்ணம் உனக்கு தோணுது? என்னமோ எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. ஒருவேளை நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் இதெல்லாம் காலப்போக்குல தன்னால மாறிடும் சிவகாமி. நம்ம சரவணனை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? அவன் எவ்வளவு கூச்ச சுபாவம் உள்ளவன். அதனால கூட ஒருவேளை இதெல்லாம் நடக்கலாம் இல்லையா? இதை விட கூச்ச சுபாவம் உள்ளவங்கெல்லாம் கல்யாணம் முடிச்ச 10வது மாசம் தான்னு குழந்தையோட வந்து நின்ன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு தர்ம சங்கடமான விஷயம் சிவகாமி. நாம என்னதான் பெத்தவங்களா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நாம ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படியெல்லாம் என்னால விட முடியாதுங்க. எனக்கு என்னமோ சந்தியாவுக்கு இன்னும் போலீஸ் ஆகணுங்கிற ஆசை மனசுல இருக்குமோன்னு தோணுது. அதனாலதான் அதுக்கு குழந்தை ஒரு தடையா வந்துடக்கூடாதுன்னு அவனை நெருங்க விடாம தள்ளி போடுறான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வீண் கற்பனை. அவதான் தனக்கு அப்படி ஒரு ஆசையே இல்லைன்னு சொல்றாளே, அப்புறம் என்ன உனக்கு? வாய் வார்த்தையா என்ன வேணாலும் சொல்லலாம், மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல.
சரி, அது உனக்கு மட்டும் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். அடி மனசுல இருக்கிற உண்மை புரியும். இதுக்கு மேலயும் இந்த விஷயத்தை தள்ளி போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு ஏன் பேர புள்ளைய கூடிய சீக்கிரம் பார்க்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். முக்கியமா சந்தியாவோட போலீஸ் ஆசைய ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னா அவ ஒரு குழந்தைய பெத்துக்கிறது தான் ஒரே வழி. சிவகாமி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சிவகாமி. குழந்தைன்றது சந்தோஷமா இயல்பா பிறக்கணும். ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் அது ரொம்ப தப்பா இருக்கு சிவகாமி. உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் அப்படிதான் தெரியும். ஆனா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நான் இத செஞ்சு காட்டுற வரைக்கும் ஓய போறதே இல்ல. இது என்ன சிவகாமியின் சபதமா இது? நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இத பாருங்க, நாளையில இருந்து நீங்க வேற ஒரு சிவகாமிய பார்க்க போறீங்க. படுத்து தூங்குங்க. அர்ச்சனா சொன்னது சரிதான். இவ்வளவு நாளா சந்தியாவும் சரவணனும் கணவன் மனைவியா வாழல. அவங்க 2 பேருக்குள்ளேயும் குழந்தை பெத்துக்கிறதுல தயக்கமும் கூச்சமும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தனித்தனியா படுத்துக்கிறாங்களோ இல்ல ஒருவேளை வேற ஏதாச்சும். கூடிய சீக்கிரம் சந்தியாவுக்கு குழந்தை பிறக்கணும். சரவண அப்பா ஆகணும். அதை என் கண்ணால பார்க்கணும்னு தான் நான் தவம் கிடக்குறேன். சந்தியா தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. குழந்தை பெத்துக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்தோட முழு பொறுப்பையும் சந்தியா தான் எடுத்துக்கணும். கடவுளோட அனுகிரகம் இருந்தா நிச்சயமா இது நடக்கும். சந்தியா, சந்தியா, அத்தை, சந்தியா, இந்த வர அத்தை. அத்தை சொல்லுங்க அத்தை. நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன் அத்தை. சரி சரி. நீ சீக்கிரம் தயாராயிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வருவோம். உஷுஷு, என்னாச்சு அத்தைக்கு? திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க. கிளாஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போனா எப்படி கிளாஸுக்கு போக முடியும்? சரி, பேசாம இந்த விஷயத்தை அவருக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அதான் சரியா வரும். என்ன சில மாதிரி நின்னுகிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. இன்னைக்கு கோயிலுக்கு என்ன விசேஷம் அத்தை? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். நானே ஃபேன் விழுந்த பதட்டத்துல இருக்கேன். என்னமோ எனக்கு மனசே சரியில்லை. ஏதோ கெட்ட சகுனமா இருக்கு. முதல்ல கோயிலுக்கு போகணும். அங்க போய் 108 விளக்கு போட்டுட்டு வரணும். 108 விளக்கா? இப்பதானே நான் சொன்னேன் கேள்விக்கு மேல கேள்வி வேண்டான்னு. 108 விளக்கு போட்டா சீக்கிரமே குழந்தை பிறக்கும். சரி, நீ போய் சீக்கிரம் தயாராயிட்டு வா. எல்லாம் போற வழியில நான் சொல்றேன். சரிங்க அத்தை, ஒரு 5 மினிட்ஸ் அத்தை. நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சிவகாமி, என்னத்துக்கு இப்படி ஆரவாரம் அவசரம்ல? எதுக்கு இப்ப திடீர்னு கோயிலு? எனக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லா விஷயமும் சரியா இருக்கணும். இல்லனா என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது. சந்தியாவும் சரவணனும் கணவன் மனைவியா நிம்மதியா வாழணும்னு சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். அதுக்கு சந்தியா கையால விளக்கேத்துனா கண்டிப்பா அவங்க கணவன் மனைவியா வாழுவாங்க. சந்தியாவுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பிறந்துரும். என்னால அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். என்ன சிவகாமி, நாம பெரியவங்க, சில விஷயங்களை நாம தான் புரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைங்களா? எல்லா விஷயமும் புரிஞ்சவங்க தான். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீ எதுவும் பண்ணாத சிவகாமி. நீங்க முதல்ல இந்த மாதிரி பேச்சு பேசுறத நிறுத்துங்க. உங்களுக்கு ஒரு மண்ணும் புரியாது. எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு சரவண மனசுல என்னமோ ஒரு தடை இருக்கு. அது தானா சரியாகாது. அதுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் தேவை.
அதுக்காக தான் இந்த 108 விளக்கு பூஜைய சந்தியா செய்யணும்னு நான் சொல்றேன். சரி சிவகாமி, நீ ஏதோ நல்லதுக்கு தான் செய்யற. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுலயும் ஒன்னும் தப்பு இல்ல இல்லையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நீங்க கொஞ்சம் இப்படியே பேசிட்டு இருக்காம இங்க இருந்து போங்க. எனக்கு நேரம் ஆகுது. போங்க.